ஆருத்ரா மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவள்ளூர் கிளை இயக்குநர் சசிகுமாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு எதிரான 2438 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் கிளை இயக்குநர் சசிகுமார் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி குற்றம் சாட்டுவது போல திருவள்ளூர் கிளை இயக்குநர் தான் அல்ல என்றும் அலுவலக ஊழியராக மட்டுமே பணியாற்றியதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தம்மிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திவிட்ட நிலையில் 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதை கருதி கொண்டு தன்னை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியான ராஜசேகர் இன்னும் துபாயில் இருப்பதால் அவரை இந்தியா வந்து விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது, அழைத்து வந்து விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த சசிகுமாரினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.